என்னது இது? பிரியாணி அத்தை உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. உன்கிட்ட நான் பணம் தானே கேட்டேன். அது சாப்பாடு கவரை குடுக்கற. ஐயோ நான் இப்ப பணம் எடுத்துட்டு வர சிச்சுவேஷன்ல இல்ல. அஞ்சலி ரூமுக்கும் ஹாலுக்கும் அவ அசந்த நேரமா பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கேன். நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடுங்கன்னு யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வேற சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னீங்களா? என் மனசு சரியில்லை. ஃபுல் கட்டு கட்டுங்க. சாப்பிடுங்க. அத்தை ஏன் அழுவீங்க? என் நிலைமை பாத்தியா கிருஷ்ணா? எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? கழுத்துல போட்டிருக்கிறது காதுல போட்டிருக்கிறது எல்லாம் வித்துட்டு எங்கேயாவது போய் தங்கிக்கலாமான்னு கூட இருக்கு. அந்த சுசிலா மாமியார் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல. என்ன வச்சு செய்யறாங்க. சுசிலா வீட்டுக்கு போகவே தடுப்பா இருக்கு. அந்த அணு அபியோட குடும்பம் எல்லாம் அங்க வந்து கூத்தடிக்கிறாங்க. நான் மட்டும் வெளியில தனியா தவிக்கணுமா? ஏன் கிருஷ்ணா பேசாம நான் இப்பவே உன் கூட வந்துட்டுமா? என்ன ஆனாலும் சரி அவங்க கால்ல விழுந்துடுறேன்னு. ஐயோ அத்தை தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க நினைச்ச மாதிரி அந்த அபி அனுவோட குடும்பம் இந்த திசைக்கே வர முடியாத மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். உங்களை விட நான் 1000 மடங்கு காண்ல இருக்கேன். இந்த ராகவும் அபியும் பிரிச்சே ஆகணும். நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு போன் பண்ணுங்க. அதுக்குள்ள இவங்க கொண்டாடத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டு. சரி கிருஷ்ணா, நீ குட் நியூஸ் சொல்லுவேங்கிற நம்பிக்கையில நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா அத்தை கண்டிப்பா. நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. பாத்து போங்க.